சரி. நாய் என்ன கடிக்காத இருந்தா என்ன செய்யணும்? நாய் கடிக்காம இத செய்யுங்க சார் இல்ல போதும். இப்ப நான் போய் கடிக்கட்டுமா? அது ஒரு ரவுடி எல்லாமே கும்பல். இல்ல அது ஒரு ரவுடி அப்படி கும்பலுங்க. கிடையாது சார். அது ஏரியா ரவுடிங்க. எல்லாத்தையும் இப்படி வக்காலத்து வாங்குறீங்களே, நீங்க அதுவே வேற இடத்துல நீங்க இதே மாதிரி தைரியமா போக முடியுமா? அப்புறம் 1964ல தான் ப்ளூ கிராஸ் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு. அதுதான் சார் இந்தியால இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ஆ? அடிப்படை சரியில்லை சார். வாயில்லா ஜீவனை என்ன வேணா பண்ணுவீங்களா? யாருக்குமே இங்க வந்து பாதுகாப்பு இல்ல. மனிதர்களுக்கும் இல்ல, விலங்குகளுக்கும் இல்ல. நாய் புத்தியாச்சு மாறாத. மனுஷ புத்தியும் மாற மாட்டேங்குதே. சரி நாயே இங்க வா. யாரும் கடிக்காதே. உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன். அதுல நான்வெஜ் கொடுக்குறேன். அப்படி சொன்னா கேட்டுருமா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சான்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் டைரக்டர் சுதா சந்திரசேகர் அவரை சந்திப்பவர். வணக்கம் மேம். மேம், நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட பெரிய ஆளுங்களா? உங்க மனுஷன் உயிரை விட நாய் உயிர் முக்கியம். நாய்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க. மனுஷன் செத்தா என்ன போனான்ட்டு அப்படி நினைக்கிறீங்களா? இது நியாயமா தர்மமா? சொல்லுங்க மகளே. இப்படி ஓடி வர்றீங்களே, என்ன சொல்லிட்டாங்க? நாயை தெருவில் இருக்கிற நாயை ஒரு காப்பகம் அமைச்சு பாதுகாப்புங்க, இது பண்ணுங்க. அப்படிதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எதுக்கு? நாய் கடிச்சு அதிகமாக சாவறாங்க. அதுவும் 6 வயசு பையன் செத்ததுனால உச்ச நீதிமன்றம் தானாக வந்து அந்த கேஸ் எடுக்குது. அப்பன்னா நீதிபதிகளை விட நீங்க பெரிய ஆளுங்களா? சார் இது வந்து நாயின்றீங்களே, அதுவும் வந்து வேற்று கிரகத்துலேருந்து வந்து இது வரல. அதுவும் ஒரு இந்தியன். நம்ம இந்தியாவில் பிறந்த ஒரு நாய் தான் அது, ஒரு ஜீவராசி. அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அடிப்படை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு இல்லை. அதனால தான் பேசிக்கு சரியில்லை சார். இந்தியாவில் வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணணுமோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அதனால தான் நம்ம இந்த பிரச்சனையில் மாட்டுறோம். நான் வந்து கடிக்கிறத வாங்கிங்கன்னு சொல்ல வரல. இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் எல்லாமே மாற்ற முடியும்னு சொல்கிறேன். இது சாத்தியம் இல்லை. ஒரு இடத்துல எல்லாத்தையும் போட்டு அடைச்சி அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். அப்படியா? நீதிபதிகளுக்கு தெரியாது, உங்களுக்கு நீதிபதி தெரியும். அப்படி இல்லை சார். நாங்கள் அந்த இதுல இருக்கோம், நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அது சாத்தியம் இல்லை. அது எப்படி சாத்தியம் இல்லைன்றீங்க? அப்படி இல்லை சார். அந்த ஒரு ஷெல்டர்ல இருக்கணும்னா அடிப்படையா ஒரு 100 நாய்க்கு ஒரு ஷெல்டர் வேணும் சார். ஏக்கர் கணக்குல வேணும். அதுவும் நீங்க வந்து சிட்டி அவுட்டர்ல வேணும். அந்த மாதிரி இப்போ 3 லட்சம் நாய் இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை ஷெல்டர் தேவை இருக்கும்? இதை வந்து நம்ம அரசாங்கம் பண்ண முடியுமா? இப்போ நாய் வந்து கருத்தடைக்கு எடுத்துட்டு போறாங்க. 10 நாய் எடுத்துட்டு போனா 4 நாய் தான் வருது, மீதி இறந்து போயிடுது. இவங்கள நம்பி இவ்வளோ நாயை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணுன்றீங்க. அதுங்களுக்கு டிஸ்டம்பர் வரும், வைரஸ் இருக்கு. ஒரு நாய்க்கு வந்தா எல்லா நாய்க்கும் பரவி இறக்கும். அது இறக்கலாம், அப்படி இல்ல சார். அந்த நாய் மனுஷனை கடிக்குது இல்ல. நம்ம வந்து கார்ப்பரேஷன் வந்து சரியில்லை, கவர்மெண்ட் வந்து பண்ணல. அதுக்கு அந்த வாயில்லா ஜீவனுங்க என்ன பண்ணும்? பண்ணலையா? நீங்க நாய்க்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க, உங்களுக்கு மனுஷன் உயிர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சு. எங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க. ஆனா இதை எப்படி பண்ணணும்னு தான் நம்ம சொல்றோமே தவிர சாத்தியம் இல்லாத விஷயத்த வந்து நம்ம பண்ண முடியாது. ஒரு ஷெல்டர் அமைக்கணும்னா வருஷ கணக்காகும் சார். இப்ப டெல்லியில வந்து 8 வாரத்துலன்னு கொடுத்துருக்காரு. இது சாத்தியமான விஷயமா? முடியுமா? அரசாங்கம் நினைத்த எதையும் மலையை மடுவாக்கலாம், மடுவை மலையாக்கலாம். சார் கார்ப்பரேஷன்ல இங்க கருத்தடை பண்ணல, ஏன் பண்ணல? உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியும் சார். நாங்க அந்த ஃபீல்ட்ல தானே இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏரியா சார், எங்க ஏரியால எல்லா நாய்க்கும் நான் தான் கருத்தடை பண்ணேன், நான் தான் ஊசி போட்டேன். எந்த கார்ப்பரேஷனும் வரல. நீங்களே ஏன் சொந்த காசுல பண்ணேன். டாக்டர் தானே பண்ணாங்க. இன்னும் நீங்க பண்ற மாதிரி சொல்லுங்க. காசு கொடுத்து பண்ணி. அப்படி இல்ல, எனக்கு அப்படிதானே தெரியுது. நீங்க பண்றேன்னு காசு கொடுத்து பண்ண. அதுவே இதுவே நீ உங்களை தூக்கி உள்ள போடலாம். நீ வெட்டினரி டாக்டர் கிடையாது.
சார் நான் பண்ணேன்னா நான் ஆபரேஷன் பண்ணேன்னு சொல்ல வரல. நம்ம நான் பணம் பண்ணேன்னா கொடுத்து எப்படின்னு எனக்கு நம்ம ஆச்சரியமா, நீங்க வெட்டினரி டாக்டரும் எனக்கு சந்தேகமாயி போச்சு. சொல்லுங்க மேம். என்ன சார் சொல்ற? இது வந்து அடிப்படையா பண்ணணும் சார். நான் வந்து எப்படி சொல்றேன்னா சிஸ்டமா பண்ணணும்னு சொல்றேன். இப்ப எப்படி நம்ம ஒரு போலியோ முகாம் வச்சு குழந்தைங்களுக்கு தடுப்பூசி ஒரு ஏரியாலயும் பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு ஜோனும் நம்ம கார்ப்பரேஷன் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு கல்யாண மண்டபமோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ வந்து எடுத்து ஒரு 10 நாள் அந்த ஏரியால இருக்க நாயெல்லாம் கருத்தடை பண்ணி அங்கேயே ரெஸ்ட் கொடுத்து அதே ஏரியால ரிலீஸ் பண்ணணும் வேக்சினேஷன்ஸ் பண்ணி. அதானே இது, அதுதான் சட்டம் சொல்லுது, அததான் அதுதான் பண்ணணும். விதி, அததான் அதான் சார். அத அரசாங்கம் பண்ணலையே செய்யுது, சார். அத அரசாங்கம் பண்ணலையே. செய்யுது, தமிழக அரசாங்கம் அதான் செய்யுது. இல்லையே சார் 27% தான் பண்ணிருக்காங்கன்றாங்களே. இல்ல வருஷத்துக்கு 20 கோடி ஒதுக்குறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? கோடி ஒதுக்குறாங்க சார். ஆனா ஏன் சார் இந்த ரேபிஸ் வருது, ஏன் அதிகமா இருக்கு? கொரோனா டைம்ல எல்லாம் ஆனதே வந்து இதனால தானே எதனால? மல்டிபிள் இருக்கு. எதனால? பண்ணாததுனால தான் அதிகமா இருக்கு நாய்ங்க. இல்ல அப்ப கொரோனாக்கு முன்ன இருந்த நாய்ங்க நல்லா தான் இருந்தது. இப்ப அதிகமா இருக்கு இல்ல சார். இல்ல, இப்ப நாதாரியா தெரியுது. அவன் அது மனுஷனை பார்த்தா இல்ல ஏன் எதிரியா பாக்குது. சார் ஏன் அது அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து குரூவல்ட்டி அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து நாய் மேல ஆசிட் ஊத்துறானுங்க, கல்லால் அடிக்கிறானுங்க, கொம்பையால் அடிச்சு சாவடிக்கிறானுங்க. அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் பண்ண முதுகெலும்பு உடச்சி விடுறாங்க, கால் இல்லாம திரியுது. குழந்தைங்க வந்து கடிக்கிறத மட்டும் காட்டுறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? கொம்ப காட்டுதுங்க, கல் எடுத்து அடிக்குது. இதெல்லாம் அடிப்படை சார். குழந்தைக்கு தெரியுமா? குட் டச் இல்ல, பேட் இல்ல, டச் சொல்லி இல்ல. தரீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கூல்ல அடிப்படையா மிருகத்துக்கு கூட எப்படி பழகணுன்றதையும் சொல்லி தரணும் சார். சார் நீங்க அடிச்சுட்டு போவீங்க, அந்த கோவத்தை அந்த குழந்தை மேல காட்டும். அதுங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, மூளை வந்து கம்மியா வேலை செய்யும். அடிக்கும் போது குழந்தைங்களுக்கு இருக்க அறிவு தான், 3 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு தான் அதுக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க கடி வாங்குங்க நான் சொல்ல வரல சார். அப்படிதானே இருக்கு. அப்படி நீங்க கிடையாது. நீங்க அடிப்படையா நம்ம பண்ண வேண்டியதுல இருந்து தவறிட்டோம். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்கு சார். அது அடிப்படையா எனக்கும் ஃபேமிலி இருக்கு. ஆனா நான் ஏன் உட்கார்ந்து தெரு நாயை பாக்குறேன்? எனக்கு வந்து உங்களுக்கு வேற வேலை இல்ல, அப்படி இல்லையே சார். வேற வேலை இல்ல, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அரசாங்கத்துக்கு ஏன் சார் ரெஸ்பான்சிபிலிட்டி 2 இல்லையா? லட்சம் மரம் வச்சிருக்கேன் சார் என் சொந்த இதுல. அப்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்களா? அது வந்து தேவையில்லையா? மனிதர்களுக்கு தேவையில்லையா? உங்களுக்கு பேரு புகழ் வேணும்னு நீ இது பண்றீங்க. அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆ? என்னோட இல்ல, மன இல்ல, திருப்திக்கு இல்ல நான் இல்ல, ஒரு பண்றோம். மனுஷனுடைய சார், உயிர் முக்கியம் இல்ல, ஒருவேளை நாய் இல்ல, உயிர் நான் முக்கியமா உங்களுக்கு? முக்கியம்னா நம்ம மனிதர்களும் முக்கியம், நாயும் முக்கியம் சார். நீங்க ஒருவேளை அதுக்கு சாப்பாடு அது சாப்பிட்டுதான்னு பாத்திருக்கீங்களா? சாப்பிட்டுதான் பாத்திருக்கீங்களா? ஒருவேளை அதுங்களுக்கு சோறு கிடைக்குதா? எனக்கு என்ன அது ஏன் அது இருந்தா நான் அப்படியே பாக்கணும். கடிக்குதான் சார் செய்யும். அப்படியா? நாய் கடிக்குதான் செய்யும், அதுக்கு இல்ல சாப்பாடு இல்ல. அப்பனா அரசாங்கம் அதுக்கு சாப்பாடு போடணும்ன்றீங்க. பெங்களூர்ல 5000 நாய்க்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க, வேக்சினேஷன் போடுறாங்க, கருத்தடை பண்றாங்க. பேசிக்கா பண்ணுங்க சார். நான் இதை வந்து குறைக்கணும் தான் சொல்றேன். நாய் எண்ணிக்கையே குறைக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதிகரிக்க சொல்லல. இப்போ நீங்க அந்த ஏரியால இருந்து இப்ப எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க, சென்னையில இருந்து எல்லா நாயும் எடுத்துட்டீங்க. அடுத்த செட்டு உள்ள வரும் சார், எல்லா நாய் வரும். உங்களால பண்ண முடியாது. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு உள்ள வரும், எதுக்கு உள்ள வரும்? ஒரு நாய் வந்து நம்ம ஏரியா நாய் மத்த நாய்ங்களை உள்ள வர வைக்காது, துரத்தி விட்டுரும். இப்ப அதுங்க எல்லாமே போயிடுச்சுன்னா வேற ஏரியால இருந்து இங்க வந்துரும். எதுக்கு வரும்? அதுங்களுக்கு அங்க ஃபுட் கிடைக்கும். ஓ அப்படியா? இப்போ காக்கா எப்படி சார் சுத்துது? காக்கா பறவைகள் பச்சி எல்லாம் அது எல்லா இடத்துலயும் போய் இதுகிட்டு. ஆனா நாய் அப்படி கிடையாது, ஒரு ஏரியா தானே, அது ஒரு ரவுடி கும்பல். இல்ல இல்ல, அது ஒரு ரவுடி கும்பலுங்க சார். அது ஏரியா ரவுடிங்க. நீங்க எடுத்துட்டீங்கன்னா இல்ல இல்ல இல்ல, நாய் ரவுடி, ஏரியா ரவுடிங்க. அது என்ன பேச விடுங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்சஸ் என்ன வரும் நான் சொல்றேன். அடுத்த செட் ஆஃப் டாக் உள்ள வரும். அப்புறம் என்ன ஆகும், வனவிலங்கு வரும், குரங்கு வரும், புலி சிங்கம் கூட வரும். அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? ஓகேவா? அப்போ அப்படி காப்பாத்துது. அது வந்து அந்த காலத்துல இருந்து நாய் வந்து என்ன சொல்ல, ஒரு மிருகமும் ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். அது நம்மளை காக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர கடிக்கிறதுக்கு இல்லை. நம்ம தான் அப்படி பண்ணிட்டோம் அவங்கள, புரிஞ்சுங்க. இப்போ பூனை வந்து தொல்லைன்றாங்க. ஆனா பூனை வளர்த்தா என்ன ஆகுது, அங்க வந்து பாம்பு வராது, விஷப்பூச்சி வராது. அது இருக்கிற ஏரியால, அது இருக்கிற இடத்துல வராது.
விஷப்பூச்சி வராது, பாம்பு வராது, எலி இருக்காது. எலினால நிறைய உங்களுக்கு நோய் வருது. ஆமா. இப்படிதான் சார் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நாய்னா நீங்க நிம்மதியா தூங்குறீங்க, திருட வந்தா பிடிக்கும். நான் ரோட்ல போனா நான் சாப்பாடு ஒரு வேளை தான் கொடுக்குறேன், நான் போகும்போது 2 சைடு வருது. இப்ப நீங்க அந்த நாயெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன் இறக்கியாச்சு, சரி நிறைய தெஃப்ட் நடக்கும். இல்ல இப்படி வக்காலத்து வாங்குறீங்களே, நீங்க அதுவே வேற இடத்துல நீங்க இதே மாதிரி தைரியமா போக முடியுமா? நான் போயிருக்கேன் சார். இல்ல நான் இங்க அந்த சார் நான் வந்து வண்டியை துரத்தனா கூட நின்னு கொஞ்சிட்டு போயிருக்கேன். அந்த ஏரியா ரவுடி நாய்ங்க உங்களை பின்னாடி தெருத்தோம் சார். தெருத்தாலும் நான் நின்னு தடவி கொடுத்துட்டு தான் போயிருக்கேன். நான் பயந்தது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அதுங்க கடிக்காதுன்னு. எப்படி நீங்க சொல்றீங்க? அது பழகுன உங்களுக்கு இல்ல பழகாத ஏரியால போனீங்க, பழகான ஏரியால கூட நான் சாப்பாடு கொடுத்திருக்கேன் சார். உங்களை கடிக்காதன்னு அது எப்படி சார்? நான் ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்க? அது சொல்லுங்க மேம். எனக்கு ட்ரிக் இல்ல சார், மனிதாபிமானம் தான். எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு உயிரை ஒரு மதிச்சு நம்ம பார்க்கணும் சார். எல்லாமே நம்ம கொன்றுறோம். சரி நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து கொல்லுங்க. இதே தான் கார்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. அடிச்சு கொண்டாங்க, கரண்ட் வச்சு கொண்டாங்க, விஷம் வச்சு கொண்டாங்க. அப்பவும் நிறுத்த முடிஞ்சதா? நாய் வந்து அழிஞ்சுதா? இல்லைல்ல. அப்புறம் 1964 தான் ப்ளூ கிராஸ் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி வந்து கொலை பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் தான் இவங்க வந்து இந்த கருத்தடை இதுவே ஆரம்பிச்சாங்க. கருத்தடைன்றதை அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு வந்தது. ஆனாலும் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியுதா? சரி மேம், அப்படி பண்ணி வந்து இப்ப என்ன திடீர்னு அதிகமா அது கொரோனா அதிகமா பெத்து போடுதுங்க. கொரோனா டைம்ல நம்ம கார்பரேஷன்காரங்க பார்க்கல சார். அதுங்க என்ன பண்ணும், பெத்து போடுதுன்னா நம்ம தான் சார் அதை தடுக்கணும். நான் தடுக்க தான் சொல்றேன். பெத்து போடட்டும், இன்க்ரீஸ் ஆகட்டும் நான் சொல்ல வரல. அதை எப்படி தடுக்கணும், சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் சார். எதா இருந்தாலும் நம்ம வந்து ரெடியூஸ் தான் பண்ணணும் அவங்கள. ஒரு ஏரியாலையும் நீங்க வந்து வேக்சின் பண்ணி அவங்கள குறைக்க தான் பார்க்கணும். அதை வந்து நீங்க மொத்தமா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சா அது சாத்தியமே கிடையாது. வருஷ கணக்கு ஆகும். நீங்க ஷெல்டர்ன்றது எதுக்கு தெரியுங்களா? இந்த நோய்வாய்ப்பட்டது, கை கால் இல்லாதது, வயசானது, இதை தான் வந்து ஷெல்டர்ல வைக்க முடியும். அந்த மாதிரி நாயை மட்டும் எடுத்துட்டு இந்த ரேபிஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 7 நாள் ஐசோலேட் பண்ணுவாங்க, அதுவே இறந்து போயிடும். எனக்கு என்ன அந்த தெரியும், மாதிரி நாயை வந்து அது கார்பரேஷனுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? WHO என்ன தெரியுமா சொல்லுது? நாய் கடியால் அதிகமாக இருப்பது இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. அதுதான் சார், இந்தியால ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அடிப்படை சரியில்லை சார், சிஸ்டமேட்டிக் சரியில்லை. சிஸ்டமேட்டிக்கா பண்ணா இதை வந்து கருத்தடை பண்ணா இதை குறைக்க முடியும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கடி வாங்குங்கன்னோ இல்லை வந்து இறக்குறது வந்து சரின்னோ நான் சொல்ல வரல. சிஸ்டம் நான் தான் சொன்னேனே சார். ஒரு ஏரியால முகாம் அமைச்சு அந்த இடத்துல வந்து நாய்க்கு 1 வாரம் சோறு போடுங்க. ஒரு வேளை தின்னுதா பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு யூட்ரஸை ரிமூவ் பண்றோம் சார். அதுங்க தாங்கணும், உடம்பு தாங்கணும். என்ன ஆகுதுன்னா 4 தையல் போடணும் சார், 4 லேயர் ஸ்டிச்சு போடணும். இப்போ நம்ம புள்ள பெத்தாலே நம்மளால தாங்க முடியல, அதுங்க எப்படி தாங்கும்? உயிர் இழக்குது, இறந்து போகுது. 10 போனால் 4 தான் வருது. அப்போ நீங்கள் அடிப்படையாக சோறு வைங்க சார். சோறு வச்சா, முகாம் வச்சா, அதுங்களுக்கு கருத்தடை பண்ணிட்டீங்கன்னா அதுங்களுக்கு அக்ரெசிவ் போகும். ஹீட் டைமில் குட்டி போட்டால் குட்டியை காக்கிறதுக்கு வெறி வரும். குட்டியை வந்து யாராவது எதாவது பண்ண போகிறாங்கன்னு வெறி வரும். இந்த ஆம்பளை நாய்க்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டிக்கல் ரிமூவ் பண்ணுவாங்க. அது ஒரு கீரலில் போட்டிங்கன்னா டெஸ்டிக்கலை ரிமூவ் பண்ண ஒரே ஸ்டிச்சு தான். ஆனால் இந்த பொம்பளை நாய்க்கு அப்படி இல்லை, 4 லேயர் ஸ்டிச்சு போடணும். ஆனால் நம்ம டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2 லேயர் ஸ்டிச்சை போட்டு ரோட்டில் விட்டுருவாங்க. அது குடல்லாம் வெளியில் வந்து இறந்து போகும். ஸோ இந்த கொடுமை அதுங்களுக்கும் தானே சார் இருக்குது. நம்ம என்ன சார் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம் நீங்கள் சொல்லுங்கள். அடிப்படையாக எல்லாமே சரி பண்ணலாம், ஆனால் நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். இது உடனே தீர்க்கிற விஷயம் இல்லை. இந்தியாவில் நீங்க வந்து சார் நான் என்ன சொல்றேன், உங்க மனிதர்கள் தான் முக்கியம் சார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையே ஏன் பாக்குறீங்க? இங்கேயும் பாருங்க, ஏன் நடக்குதுன்னு பாருங்க, யோசிங்க கொஞ்சம். உன்னை கேட்ட நாட்டுல மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு, நாய் தொகை அதிகமாகி போச்சு. 7 கோடி இருக்காங்களே சார், 3 லட்சம் நாய் இருந்தா உங்களுக்கு என்ன சார் ஆயிடுது? என்ன ஆயிடுதா? 7 கோடி மக்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் அழிப்பீங்க, ஃப்ளாட்டு கட்டுவீங்க, மரத்தை அழிக்கிறீங்க, இதை அழிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. கெமிக்கல் ஃபேக்டரி இருக்குது, அதை பற்றிலாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாயால உங்களுக்கு இது வந்து சார்? இந்தியாவிலேயே அதிகமாக நாய் கடியால் இறப்பவர்கள்
ரெண்டாவது இடத்துல நம்ம ரேபிஸ் அதிகமா அசிங்கப்படணும் சார். இருக்குதுன்ட்டு. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நாடுன்னு அசிங்கப்படணும் இல்ல சார் இல்ல நம்ம. நீங்க இப்படி நாய்க்கு ஏன் சார் வக்காலத்து வெளிநாட்டுல இல்ல இல்ல? இல்ல இல்ல சுப்ரீம் நான் கோர்ட் இல்ல கேக்குறேன். நான் கேக்குற சார், சுப்ரீம் கோர்ட்டை பத்தி நான் இல்ல judgment சுப்ரீம் அ கோர்ட் பத்தி நான் இல்ல 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 பேசல. சுப்ரீம் கோர்ட் இப்படி சொன்னதுன்னு எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்களே. அது உங்க மனுஷ உயிர் முக்கியம் இல்ல நாய் உயிர் முக்கியமா உங்களுக்கு? சார் அடிப்படை சரியில்லைன்னு தான் சொல்றேன். நான் உயிர் முக்கியம் இல்லைன்னு சொல்லல நானு. அடிப்படை சரியில்லை அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணா இதை மாத்த முடியும் தான் சொல்றேன். அதை செஞ்சா இது கண்டிப்பா மாறும். இது மாறிடும். மாறும், நாய் குணம் கண்டிப்பா மாறிடும். மாறும். நாய் குணமே மாறி போச்சு. சார் நீங்க அது சோறு எங்க வச்சு பாருங்க சார். உண்மையில சாப்பாடு இல்ல கொடுங்க இல்ல சார் வயிற்றுக்கு. இல்ல நீங்க உண்மையிலே சார் நானு உயர் 3 நீதிமன்ற வேளை, உச்ச 3 நீதிமன்ற வேளை. நீதிபதிகள் சொல்வது கரெக்ட். ஏன்னா மக்கள் உயிர் சார் முக்கியம். அவங்க வந்து ஏன்னா இன்னும் வந்து நாய் யோசிச்சுட்டு தான் இல்ல இல்ல இருக்காங்க. நாய் குணம் மாறி போச்சு. திரும்ப மனுஷனும் திரும்ப மாறிட்டானே சார். கிடைக்குது. அதுவும் மனுஷனும் மாறிட்டான். 6ல இருந்து 15 வயசு குழந்தைங்களை கடிக்குது. அது என்ன மனுஷனும் பண்ணிச்சு? மாறிட்டான். என்ன இது ஒரு குழந்தைய புடிச்சுனா எல்லாம் கும்பலா ரவுடி மாதிரி வந்து கடிக்குது. அந்த ஏரியா ரவுடி எங்க ஏரியால அப்படி நடந்தது இல்லையே சார். எங்க ஏரியால அப்படி நடந்தது. அப்பனா இது நான் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கேனா? அதுதான் அடிப்படையா நீங்க பண்ணலன்ற. உங்களுக்கு என்ன தெரியுமோ நம்ம சொல்லி கொடுக்குறோம். அத வந்து சிஸ்டம் பண்ணுங்க. கார்ப்பரேஷன் இந்த மாதிரி செஞ்சா இது திருப்பியும் மாறும் அதே சார். அரசாங்கத்துக்கு மேலயே போறீங்க. சரிங்க சார், அரசாங்கம் நீங்க எல்லா நாயும் எடுங்க போகுதுன்ட்டு. சார். இது சாத்தியமா? ஏ, சாத்தியமா? 3 முயற்சி உண்டா? லட்சம் முயற்சி உண்டா? பண்ணுங்க எல்லாமே சார். நடக்கும். இல்ல பண்ணுங்க சார். நீதிபதிகளுக்கு எல்லாமே சார், தெரியும். அதுக்கு- இல்ல அதுக்கு நீதிபதிகளுக்கு இங்க எல்லாமே பாருங்க. தெரியும். உச்ச நீதிமன்ற இல்ல, இல்ல, உயர் உச்ச நீதிமன்ற இல்ல நீதிமன்றம் இல்ல இல்ல அதெல்லாம் எல்லாமே தெரியும். உங்களுக்கு தான் மொத்தம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? டாக் லவர்ஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல சார். டாக் லவரா நான் பேசல சார். நான் பொதுவா ஒரு இதுவா தான் சொல்றேன். ஐடியா தான் கொடுக்குறோம். நம்ம வந்து இதை வந்து திணிக்கல. ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம். சரி மேம், அரசாங்கத்துக்கு தான் தெரியல, மத்திய அரசுக்கு தெரியல, யாருக்குமே தெரிய நீங்க தெரு நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்க, வளர்க்க வரீங்க. வள 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 அப்படின்னு. சரி, நீங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணீங்க? அதே மாதிரி நாங்களும் நாய்க்கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணுமே, அதுக்கு வழி சொல்லுங்க. ஒரு ஏரியாவும் ஸ்டெப் எடுங்க சார். உங்க ஜோன்ல இல்ல நான் என்ன காப்பாத்திக்கணும் நாய்கிட்ட இருந்து, அது அந்த வழி அதான் சொல்லுங்க. நான் சொல்ல விடுங்க சார். உங்க ஜோன்ல இருக்க நாய்க்கு முதல்ல கருத்தடை பண்ணுங்க. வேக்சின் பண்ணுங்க சார். ஒருவேளை சோறு போடுங்க சார். வாலாட்டிக்கிட்டு இருக்கோம், உங்களை காவல் காக்கும். இததான் அடிப்படையா சொல்லி கொடுக்கறது. உங்க 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 பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. குட் டச் பேட் டச் மாதிரி நாய்கிட்ட எப்படி அடிப்படையா நடந்துக்கணும். நீ வந்து போய் செல்ஃபி எடுக்க வேணாம், கொம்பு காட்டாத, கல்ல அடிக்காத, ஒரு பிஸ்கெட்டை போட்டு போ. கடிக்க வர மாதிரி வருதுன்னா ஒரு பிஸ்கெட்டை போட்டு போன்னு நீங்க சொல்லுங்க. பிஸ்கெட் போட்டு வாலாட்டிக்கிட்டே நம்ம பின்னாடி வந்துருன்றீங்க. கண்டிப்பா சார் பண்ணுங்க. லவ் ஆயிடும்ன்றீங்க, நம்மள கண்டிப்பா அஃபெக்ஷன் ஆயிடுன்றீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி பண்ணி பாருங்க சார். பண்ணி பாருங்க. என் பசங்களுக்கு அப்படிதானே சார் நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல சார். சரி மேம், இந்த சின்ன குழந்தை பசங்களை பார்த்தாவே இந்த நாய்களுக்கு சார், ஏன் நான் சந்தோஷம் கேக்குறேன். வந்து போயிட்டு கடிக்குது? நான் ஒண்ணு கேக்குறேன். பேரண்ட்ஸ் என்ன சார் பண்றாங்க? இல்ல அது இந்த 3 வயசு 4 வயசு பசங்களை கடிக்குதுன்றீங்களே, பேரண்ட்ஸ் விட்டுட்டு என்ன பண்றாங்க? இதே ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? நாய் கடிக்குதுன்றீங்களே, இது வந்து யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி சார்? அம்மா அப்பா. மனுஷங்களோட. மனுஷன் அடிப்படை. நான் என்ன பேச வரேன்? அடிப்படை சரியில்லைன்ற. அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? நாய் தெரியல இல்ல சார். அது யார பாத்துக்கணும் சார்? சார் பெத்தாங்க சரி, வளர்க்கறது ஒழுங்கா வளர்க்குறாங்களா? ஏன் சார் ரோட்ல தனியா விடுறாங்க? ரேப் நடக்குது, சைல்டு அபியூஸ் நடக்குது. இதேதான் சார் நாய்க்கும் நடக்குது. ரேப் நடக்குது சார். மனுஷன் ரேப் பண்றா சார் நாய. இதெல்லாம் நடக்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? மாடை ரேப் பண்றான், நாயை ரேப் பண்றான். இதெல்லாம் வந்து பாவம் இல்லையா சார்? வாயில்லா ஜீவனை என்ன வேணா பண்ணுவீங்களா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் சரியா? இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படவே இல்லையே. இதெல்லாம் புதுசுதான். அதனாலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமை. நீங்க சொல்றேன்னா அவலம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அசிங்கப்படும். இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதுவும் சொல்றேன், காந்திஜி இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அசிங்கதான் பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பாரு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருப்போமே. ஏன்னா யாருக்குமே இங்க வந்து பாதுகாப்பு இல்ல, மனிதர்களுக்கும் இல்ல, விலங்குகளுக்கும் இல்ல. இததான் நான் சொல்ல வரேன். பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல சார். தனியா ஒரு குழந்தைய விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க? மேம் நீங்க சொல்றீங்க, நீங்க உங்க வாயில தான் சொன்னீங்க. எல்லா குழந்தை 4 வயசு 12 வயசுக்குள்ள குழந்தைய கடிக்குதுன்னு. இது எப்படி சார் நடக்குது?
சொல்லுங்க, நீங்க அதுக்குதான் எனக்கு நான் பதில் உங்ககிட்ட சொல்லுங்க. இல்ல அதுல இருந்து தான் நாங்க காப்பாத்த எங்களுக்கு தெரியல வழி. என்ன சார் அது என்ன இதுவா, சிங்கமா புலியா? இத வந்து காலங்காலமா எல்லார் வீட்லயும் வளர்க்கறது தானே சார். சார் நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு இந்தியன் டாக் வீட்ல நாய் வளர்த்தா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான், வீட்ல வச்சிருந்தா காலி பண்ண சொல்றான். இதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. சிஎம் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைங்க, எல்லாரும் ஒரு ஒரு இந்தியன் டாக் எடுத்து வளர்த்தா 2000 ரூபாய் ரேஷன் கார்டுல இருந்து கொடுப்பேன்னு சொல்லுங்க. எப்படி ரோட்ல இருக்க நாய் எல்லாம் காலி ஆகுதுன்னு பாருங்க. இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் சார்? கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு முக்கியம் சார். அதனால நம்ம யோசிக்கணும். இத வந்து ஒரு சிஸ்டமா பண்ணுங்க. எத பண்ணாலும் சிஸ்டமா பண்ணீங்கன்னா இத சால்வ் பண்ண முடியும். இப்படியே வந்து நல்லா இருக்க நாய அங்க கருத்தடை பண்ணுங்க. ஒரு வேளை சாப்பாடு குடுங்க. அதே மாரி வேக்சின் பண்ணுங்க. அதுக்கு வந்து வைரஸ் வராம இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் இருக்கு. DHPPLன்னு. அத போடுங்க. அத போட்டீங்கன்னா வைரஸ் வராது. ஓ சரி, நாய் கடிச்சாலும் நம்ம ஜாலியா சார் இருக்கலாம். கடிக்காதுன்ற சார். அந்த ஊசி போட்டாவா கடிக்காது? சார் இந்த அடிப்படையா நீங்க பண்ணாலே அது கடிக்காது. குணம் மாறிடும். குணம் மாறிரும். அது வந்து வலியால இருந்தாலோ, ஒரு நாய் வலியில இருந்தாலோ, உடம்பு சரியில்லாம இருந்தாலோ, இல்ல வந்து அது குட்டி போட்டு இருந்தாலோ, இதனாலதான் பிரச்சனை வரும். ஓ அதுக்குனால அத தான் சரி கடிக்க. பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன் நான். அப்படி இதுன்ட்டு அப்பனா சின்ன பசங்க அந்த நாய் எப்படி இருக்கு, சாப்பாடு எதுவுமே சாப்பாடு பார்க்க இருக்காத, வேணான்ற. அது ஊசி போட்டிருக்காங்களா இல்ல இல்லையா, பார்க்க குழந்தைக்கு என்ன வேண்டாம். தெரியுமா? நீங்க தான் சார் பாத்துக்கணும். ஒரு காட்டுல எடுத்துட்டு போய் உங்க குழந்தைய தனியா விட்டுருவீங்களா சார்? தனியா விட்டு வருவீங்களா? அது பாத்துக்க முடியாது. அது மாட்டீங்களா? 6 ஏன் அறிவு ஏன் படிச்சு. முடியாது சார்? அது 6 அறிவு படிச்சு என் ஏன் குழந்தை. ஏன் நீ இந்திய அதேதான் சார். ஏன் சார் ரோட்ல விடுறீங்க குழந்தைய? தனியா ஏன் சார் ரோட்ல விடுறீங்க? ஆக்சிடென்ட் ஆகி செத்து இருந்தா என்ன சார் பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணி காரே ஓட்டக்கூடாது, காரே நிறுத்திடுங்கன்னு சொல்லுவீங்களா? சார் பிராக்டிக்கலா யோசிங்க சார். இத வந்து நான் சரி பண்ணதான் நான் இவ்ளோ தூரம் பேசுறது ஒரு அனிமல் லவ்வரா பேசல. கொஞ்சம் சிஸ்டமா பண்ணா எல்லாம் மாறும். சரி மேம். அததான் சார் நம்ம பண்ண இல்ல முடியும். சைக்கிள் போறப்போ டூல் போறப்ப நான் பாட்டிக்கே சிவனேன்ட்டு போறேன். அது அதனால உங்க பின்னாடி ஏரியா, தெத்திட்டே வருது. உங்க ஏரியா உங்க வீட்டை காக்குது சார். வெளியாள் வராங்கன்னு டயர்ல வந்து மத்த நாயோட யூரின் ஸ்மெல் இருக்கும் சார். அத மோந்து மத்த ஏதோ நாய் உள்ள வருதுன்னு அதுங்க நினைக்கும். நீங்க ஒரு நிமிஷம் அந்த கார் ஓட்டுறீங்களா, பைக் ஒரு நிமிஷம் நிறுத்துங்களா, அது போயிடும் பூந்துட்டு. அப்படியா? இதுதான் நடக்கும். சோ நீங்க சொல்றது நாய் தெத்திட்டு வந்தா என்ன கொஞ்சம் பண்ணும்? நில்லுங்க, ஓடாதீங்க, பயப்படாதீங்க, குச்சியை காட்டாதீங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் பாட்டிக்கு கை கம்முனு கட்டி இருங்க. நிக்கணும். அவ்வளவுதான். அது பாட்டிக்கும் கடிச்சிட்டு போயிடும். அப்படிதானே சொல்றீங்க? கடிக்காது சார். வாமா வாமா. என்ன இது துரத்திட்டு வந்து இப்படி சார் இப்படி நீங்க இந்த இதுன்ட்டு. மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன பதில் சொல்றது? இல்ல நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு. சரி பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். இல்ல. அடிப்படையே சரி இல்ல பண்ணணும் இல்ல தான் சொல்றேன். நாய் என்ன துரத்திட்டு வந்தா ஓடாதீங்க, அப்படியே கை கட்டி அப்படியே நின்றா அது போயிடுமா? கை கட்டி நிக்க வேணாம்னு சொல்ல சார். நீங்க இல்ல, பாட்டு நான் போங்க சொல்றேன். சார். கடிக்காது, கிடைக்காதா? கடிக்காது சார். நாய் புத்தியாச்சு மாறாத. மனுஷ புத்தியும் மாற மாட்டேங்குதே. ஆ? மனுஷனும் அந்த மாதிரிதான் சார். ஓ. ரொம்ப குரூவல்டி நடக்குது. ஏன் அப்பனா சார் மனுஷனும் இப்போ கிரைம் அதிகமாயிட்டு இருக்கு. அத வந்து யாரும் கேட்க மாட்டீங்க. ரேப் நடக்குது, எவ்வளவு அபியூஸ் நடக்குது. அவனுங்களெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது வைங்களா சார், அடைங்களா சார் பிஆர் ஜெயில்ல. ச- ஏன் சார் நாயம் போக்கஸ் பண்றீங்க? எவ்வளவு நடக்குதே சார் நாட்டுல இல்ல, கொடுமை. ஏன்னா அதையே சார் கேட்க இல்ல, மாட்டேங்கிறீங்க? நாய் இல்ல நாய் கிடையாது. பெண்களுக்கு வந்து இப்போ வந்து அடிப்படையாவே இது கிடையாது சார். உங்களுக்கு தெரியுமா சென்னையில ம். ஒரு நாய் வருஷத்துக்கு மட்டும் தான் உங்க இல்ல இல்ல பிரச்சனையா இல்ல சார்? இருங்க, இப்ப நாய் தான் பிரச்சனையே. ஏன்னா மீடியா நாய் அப்படி தான் ஃபோக்கஸ் பிரச்சனை. பண்றீங்க. உங்களுக்கு நாய் வந்து பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அது மேல வந்து இப்போ டைவர்ட் பண்றீங்க. அப்ப வேற ஏதோ பிரச்சனைய மறைக்கிறதுக்கு இப்போ அதுக்கு மேல டைவர்ட். எதை பார்த்தாலும் எந்த தொலைக்காட்சி ஃபேக் இது. அதாவது நாய்க்கு சோறு வச்சா நீங்களே தான் வந்து யாராவது கடிச்சா நீங்களே தான் செலவு பண்ணணும். இதெல்லாம் ஃபேக்கா போடுறாங்க. தப்பான தகவல்கள். யாராவது ஒண்ணு பேசினா கூட இதை வந்து உத்தரவு போட்டாங்க, ஆர்டரே இல்லாம உத்தரவு போட்டாங்கன்றாங்க. இது எதுக்கு சார்? இப்படி பேசி என்ன ஆக போகுது? மாத்துங்கன்ற. நாயம் மாறணுமா? நான் நாயும் மனுஷன் மாறணும், நம்மளும் மாறணும் சார். அடிப்படை மாறணும். அத அவ்வளவுதான். மாத்தறதுக்கு நீங்க சொல்றது அதுக்கு வேண்டிய சாப்பாடு போட்டுடணும். ஒரு வேளை போடுங்க சார். ஆ? சார் உங்களுக்கு ஒரு வேளை சாப்பிடலன்னா சார், நீங்க- பிபி வருது, சுகர் வருது, டென்ஷன் ஆகுறீங்க. நாய்க்கும் அந்த மாதிரி தான். அதுக்கும் பசி இருக்கு, வலி இருக்கு, ஓ அதனால பாசம் இருக்கு, எல்லாமே தான் சார் சார், இருக்கு. அதனால உணர்வு இருக்கு.
வாயில்லா ஜீவன் இருந்தாலும் அதுங்களுக்கு உணர்வு இருக்கு. சோ நீங்க சொல்றது பார்த்தா அப்ப எதுவுமே இருக்க கூடாது. இல்ல வலி சாப்பாடு வாயில்லா ஜீவனே இருக்க கூடாது, மனிதர்கள் மட்டும் தான் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி கேக்குறேன். மற்ற விலங்கு கடிச்சா இது இப்படிலாம் ஆவறது இல்ல. எலி கடிச்சா வராதா? ஆ? முதுகுள்ள எல்லா மிருகம் கடிச்சாலும் ரேபிஸ் வரும் சார். ஓ எதுவுமே வேணாமா உங்களுக்கு? எல்லாத்தையுமே அழிச்சிடலாமா? சரி, ஆ? நாய் ரோட்ல கும்பலா இருந்தா எனக்கு என்ன லாபம்? அதனால என்ன இதுதான் பயன்? சார் மனிதர்களோட மென்டாலிட்டி. அது லாபம் இருந்தா, இப்ப மாடா இருந்தா பால் குடுக்குது, ஆமா. நாய் வந்து பால் குடுக்குதா? அது இல்ல, எனக்கு கிடைக்குது. ஒருத்த வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, நாய் கிட்னி வந்து மனுஷனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க, எந்த நாயும் இருக்காதுன்றாங்க. இதுதான் மனிதரோட சீப்பான புத்தி. நான் ரெண்டே கொஸ்டின் திருப்பியும் கேட்கிறேன். ம். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? நாயிலிருந்து பொதுமக்கள் தப்பிக்க என்ன வழி? சார், அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி ஃபைனல் இதுதான். நான் சொன்ன மாதிரி ஒரு ஏரியால முகாம் அமைச்சு அவங்களுக்கு கருத்தடை பண்ணணும். அதே மாதிரி வேக்சின் டிஹெச்பிபிஎல்லோ ரேபீஸ் இது ரெண்டுமே போடணும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஒரு ஏரியா ஜோன்லயும் முகாம் வைக்கணும். போலியோ மாதிரி வச்சா இதை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி பொதுமக்களும் கோஆபரேட் பண்ணுங்க. இதை பண்ற வரைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க வந்து எதையும் வந்து அடிக்கிறதோ விஷம் வச்சு சாவடிக்கிறதோ எதுவும் பண்ணாதீங்க. சரி, நாய் என்ன கடிக்காத இருந்தா என்ன செய்யணும்? நாய் கடிக்காம இதை செய்யுங்க சார். இல்ல போதும். நான் போய் கடிக்கட்டுமா? நீங்க அதை தானே படிக்கிட்டு இருக்கீங்க. மனுஷங்க என்ன பண்றோம், அதை பார்த்தாலே ஏதோ ஒண்ணும் இல்ல, ஒரு டீ கடையில உட்கார்ந்துட்டு இருக்கு, சுடு தண்ணி எடுத்து ஊத்துறான். ஆமா, எனக்கு வெறி கடிச்சிடும் வருது. பயம்தான். ஆனா அதே நாய் அந்த அறிவு இருக்கிற மிருகம் கோவப்படக்கூடாதா? அந்த நாய் தான் பெரிய மனுஷன் எல்லாம் கடிக்க மாட்டேங்குது. சின்ன பசங்க, இவன் சின்ன பையன், சாதாரண பையன்டா. எங்க ஏரியாக்கு நீ வந்துட்டியா, உன்னை பண்றேன்ட்டு ஓடி போய் எல்லாம் கும்பலா சேர்ந்து கடிக்குது. நீங்க வந்து அடிக்கிறது உங்க குழந்தைங்களை பாதிக்குது. அதுதான் சொல்றது, ஜெனரேஷன் வழியா வருது. நீங்க வந்து தப்பு பண்ண இந்த இது அதிகமா தான் சார் ஆகும். கடி அதிகமாகும், ரேபிஸ் அதிகமா. ஒரேடியே நாயை ஒழிச்சு சரியா போயிடும். முடியாது சார், முடியாது. அதுல கொல்ல சொல்லல, இதே மாதிரி பண்ணுங்க சார், ஷெல்டர் வச்சு இது பண்ணிட்டு சார். சரி நாயே இங்க வா, யாரும் கடிக்காதே, உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன், அதுல நான்வெஜ் கொடுக்குறேன் அப்படி சொன்னா கேட்டுருமா? சார் எங்க ஏரியால கேக்குது சார். நாய்ங்க ஒழுங்கா இருக்கே சார். தண்ணி வைக்கிறோம் எல்லா ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல தண்ணி இருக்கும். எல்லாம் கோஆபரேட் பண்ண ஃபர்ஸ்ட் என்னையும் அகைன்ஸ்டா தான் சார் இருந்தாங்க. நாய் இதெல்லாம் பண்ணிட்டா நீங்க பண்ணாதீங்கன்னாங்க. இன்னைக்கு வந்து யாருமே ஒரு வார்த்தை பேச, ஏன்னா அந்த இடம் நீட்டா இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. நீங்க என்ன தெரியுமா சார், கொரோனா டைம்ல தான் சார் இது இன்க்ரீஸ் ஆச்சு பாப்புலேஷன். நான் மீண்டும் இதே தான் சொல்ல முடியும். அந்த டைம்ல கவனக்குறைவு, மனுஷங்களை மட்டும் தான் கார்பரேஷன் பார்த்ததே தவிர இதுங்களை பார்க்கல. சோறு இல்லை, அதுங்களுக்கு வந்து எந்த வேக்சினும் பண்ணல. ஸோ எல்லாம் வெறி கொண்டு ரேபிஸ் வர்றது, அதுங்களுக்கு வைரஸ் வர்றது, இப்படிதான் வந்து நிறைய செத்துருச்சு. இந்த நாய் குணம் எப்பதான் மாறும்? மனுஷன் மாறினா நாயும் மாறும் சார். அப்படியா? நாய் வந்து மனுஷனோட டேஞ்சர் கிடையாது சார். அப்படிங்களா? ரொம்ப சாதுவான அனிமல். சாதுவான அனிமல். நம்ம மனிதர்கள் பண்ணததான் நன்றி உள்ள அனிமல். நிக்குது இல்ல, நன்றி உள்ள அனிமல் சார். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் சார் நம்மளுக்கு. இல்ல நீங்க சொல்றதுன்னா, நீங்க சொல்றத பத்தினா நாய் சாதுவான அனிமல், நன்றி உள்ள அனிமல். அதுக்கு சாப்பாடு போட்டு இதெல்லாம் உன் பின்னாடியே வாழாட்டிட்டு வரும், யாரும் கடிக்காது. இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதவில்லை. நீங்க செஞ்ச தப்புனால, கொரோனால, அரசாங்கம் செய்த இதனால் இப்பொழுது தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ரேபிஸால் அதிகமாக இறக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. 2வது இடத்துல வந்து இன்னொரு காரணமும் இருக்கு. அதர் ஸ்டேட்ல வந்து ரேபிஸ் வந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பார்டர்ல விட்டு போயிருவாங்க. அப்பனா அரசாங்கம் சரியாக, நீங்க சொல்றது கரெக்ட் தான். கேரளா வந்து ஆந்திரால இருந்து விடுவான். சோ அப்ப நம்மளோட இது வந்து நம்ம தமிழக அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. நாய் பொறுத்தவரை நாய் கடித்து மனிதர்கள் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுச்சு அரசாங்கமே. இப்பொழுது திருமதி சுதா சந்திரசேகர் சொன்ன ஃபாலோ பண்ணாவே தமிழக மக்களை எந்த நாயும் கடிக்காது, ரேபிஸும் வராது, அதிகமாக சாவும் மாட்டாங்க.
காதுகளுக்கு கேட்கிறதா? மீண்டும் இன்னொருத்தரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.